ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன செஷன் அப்படின்னு சொன்னால் கிரேட் 10 அதே கெமிஸ்ட்ரி பகுதிகள் தான். கெமிஸ்ட்ரி ரசாயனவியல் பகுதிகள். சரியா? ரைட். ஏன் திரும்ப திரும்ப இந்த செஷனையே செய்கிறோம் அப்படின்னால், உங்களோட ஃபைனல் பேப்பராக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட டேர்ம் எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மாடல் பேப்பர் எடுத்தாலும் இந்த பகுதிகளில் இருந்து உங்களுக்கு என்ன செய்ய போகுது, கேள்விகள் வரப்போகுது. ஸோ ஆக முக்கியமான ஒரு பகுதி. இப்போ நாங்கள் 1000 மாடல் பேப்பர் செஞ்சாலும், அதே மாதிரி டேர்ம் எக்ஸாம் செய்தாலும், நாங்கள் ஃபைனலாக என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபைனல் எக்ஸாம் செய்ய போகிறோம். அந்த ஃபைனல் எக்ஸாம் எடுத்தாலும் அங்கே இந்த ரசாயனவியல் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் இருந்து கேள்விகள் கட்டாயம் என்ன செய்ய போகுது, இருக்கத்தான் போகுது. ஸோ ஒரு 15 மார்க்ஸுக்கு மேலே எடுத்து தரக்கூடிய ஒரு பகுதி தான். அதனால தான் திரும்ப திரும்ப இந்த பகுதியே பார்க்குறோம். ஓகேயா? ரைட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக ஆவர்த்தன அட்டவணை எப்படி உருவாகுது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சிம்பிளான ஒரு பகுதி, கற்றையன் எப்படி உருவாகுது. சரியா? அதாவது நேரையன் எப்படி உருவாகுது. சரிதானே? அடுத்தது அணையன், மறை அயன் ஒன்று எப்படி உருவாகுது. இப்போ உருவாயின ப்ளஸ்ஸும் மைனஸும் நேரையனும் மறை அயனும் சேர்ந்து ஒரு சேர்வை உருவாக்க போகுது. அந்த சேர்வை எப்படி உருவாகிறது, அந்த சேர்வை எப்படி எழுதுறது, இந்த மாதிரியான பகுதிகள் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே ரைட். அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், கவனிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட என்ன அப்படின்னு சொன்னால் ஆவர்த்தன அட்டவணை. சரியா? ஆவர்த்தன அட்டவணை எடுத்தீங்க என்றால் இந்த மாதிரி 8 கூட்டங்கள் இருக்கும். எத்தனை கூட்டங்கள் இருக்கும்? 8 கூட்டங்கள் இருக்கும். 4 ஆவர்த்தனம். இது முதலாவது ஆவர்த்தனம், 2வது ஆவர்த்தனம், 3வது ஆவர்த்தனம், 4வது ஆவர்த்தனம். அப்போ 8 கூட்டம் 4 ஆவர்த்தனங்கள் இருக்கும். உங்களோட சிலபஸ் படி இது. மற்றபடி நீங்கள் ஏலவெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பீரியோடிக் டேபிள் ஆவர்த்தன அட்டவணை ஒன்று தான் இருக்கும். சரிதானே? ரைட். உங்களோட சிலபஸ் படி இதுதான். கவனிச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்லி தந்திருக்கிறேன், ஆவர்த்தன அட்டவணையில் கொஞ்சம் கெத்தான ஆக்கள் யாரு, கொஞ்சம் செலிபிரிட்டி மாதிரியான ஆக்கள் யாரு, இந்த 8வது கூட்டத்தில் இருக்கிற ஹீலியமும் நியோனும் ஆகணும். ஏன் இவங்க கெத்தான ஆள் அப்படின்றத பார்த்தோம்னா ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். சரிதானே? இந்த ஹீலியம், நியோன், ஆகன், இந்த ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற 20 பேரை விட, சரி 20 பேர் இருக்கிறாங்களே, அந்த 20 பேரில் இந்த 3 பேர் தான் கொஞ்சம் பெரிய ஆக்கள், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செலிபிரிட்டியான ஆக்கள். சரியா? செலிபிரிட்டி மாதிரி. சரிதானே? ஏன் அப்படின்ற ரீசன் என்னண்டா, ஹீலியம் அதில் இலத்திரன் நிலையமைப்பு எழுதுனீங்கன்னா 2 வரும். நியோண்ட இலத்திரன் நிலையமைப்பு 2,8 வரும். ஆகண்ட இலத்திரன் நிலையமைப்பு 2, 8, 8 வரும். விளங்குதா சொல்றது? விளங்குதா? ரைட். இதுல பார்த்தா உங்களுக்கு கொண்டு விளங்கும். ஒருத்தர் இது முதலாவது சக்தி மட்டமே. முதலாவது சக்தி மட்டத்தில் ஆக கூடுதலா 2 இலத்திரன் இருக்கலாம். ஹீலியத்துக்கு அந்த 2மே இருக்கும். நியோனை பாருங்க, இறுதி சக்தி மட்டத்தில், அதாவது 2வது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரன் இருக்கலாம். 8மே இருக்கும். ஆகனை பாருங்க, இறுதி சக்தி மட்டத்தில் 8 இருக்கலாம். 8மே இருக்கும். ஸோ எவ்வளோ இலத்திரனை ஒருத்தர் வச்சிருக்கலுமோ அவ்வளோ இலத்திரனையும் அவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறாரு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவரை கொஞ்சம் செலிபிரிட்டி, கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி. சரிதானே? ரைட். அப்போ இந்த 3 பேரும் தான் ஆவர்த்தன அட்டவணை ஒன்றில் இருக்கிற கொஞ்சம் பெரிய கெத்தான ஆட்கள். சரியா? மிச்ச 17 பேரையும் எடுத்தீங்கடா, இந்த 3 பேர் தவிர்ந்த மிச்ச 17 பேரையும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இவங்கள மாதிரி முழுமையாக இலத்திரனை கொண்டிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு செக் பண்ணி பார்ப்போமா? ரைட், செக் பண்ணி பார்ப்போம். சரிதானே? நான் யார் எடுக்கிறேன்னா லித்தியத்தை எடுக்கிறேனே. உதாரணத்துக்கு லித்தியம். லித்தியத்தோட அணுவெண் எவ்வளோ? 1, 2, 3. 3 என்று சொன்னால் இலத்திரன் நிலையமைப்பு வரும் உங்களுக்கு. எப்படி? இலத்திரன் நிலையமைப்பு வரப்போகுது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறது லித்தியம் 3 என்று சொன்னால் 2,1 வரப்போகுது. பாருங்க, முதலாவது சக்தி மட்டத்தில் ஆக கூடுதலா 2 இருக்கலாம். சந்தோஷம், 2 வச்சிருக்கிறாரு. 2வது சக்தி மட்டத்தில் ஆக கூடுதலா 8 இருக்கலாம். பாவம், எவ்வளோ இருக்குது? 1 தானே இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. விளங்குதா? அப்போ சந்தோஷமா இருக்குமா இந்த மூலகம்? இந்த மூலகம் சந்தோஷமா இருக்காது. இப்போ எங்களை மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய சல்லு வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கார் இருக்குது, வாகனங்கள் எல்லாம் இருக்குது. சரியா? உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நானும் அது மாதிரி ஆகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் லித்தியத்துக்கு இறுதியோட்டில் ஒரே ஒரு இலத்திரன் தான் இருக்குது. 8 இருக்கலாம், 1 தான் இருக்குது. ஸோ சந்தோஷமா இருக்க மாட்டாரு. இந்த லித்தியம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனுஷன் மாதிரியே தான். இப்போ நாங்கள் என்ன யோசிப்போம்? நானும் அந்த ரொனால்டோ மாதிரி ஆகணும். உதாரணத்துக்கு அப்படி தானே. இப்போ எங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி எடுத்து பாருங்க, தோனி, விராட் கோலி, அதே மாதிரி விஜய் மாதிரி. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி அப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எஃபர்ட் போடணும். அப்படிதானே?
நாங்கள் முயற்சி செய்யணும், முயற்சி செஞ்சால் தான் என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஆகலாம். அதை மாதிரி தான் இங்கே உள்ளவங்களும் இந்த ஹீலியம் நியோன் ஆகன் மாதிரி நானும் ஆகணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆசைப்படுவாங்க. ஏன் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு தான் இலத்திரன் குறைவா இருக்குது. இப்படி யார் எடுத்து பார்த்தாலும் இலத்திரன் குறைவா தான் இருக்கும். இன்னும் ஒரு உதாரணம் எடுத்து பார்த்தா பாஸ்பரஸ் எடுத்து பார்ப்போம். யாரு, பாஸ்பரஸ். இப்போ பாஸ்பரஸ் அணுவெண் எவ்வளோன்னு பார்க்கணும். அணுவெண் அதாவது எத்தனை இலத்திரன் இருக்குன்னு பார்க்கணும். இந்த 1 2 3 4 5 6ன்னு சொல்லி இங்கே 10 11 12 13 14 15 அப்படின்னா பாஸ்பரஸ் அணுவெண் 15. அப்போ 15 புரோத்திரன் இருக்கும். அப்போ 15 இலத்திரன் இருக்கும். இலத்திரன் நிலையமைப்பு எழுதினோம்டா 2 8 5ன்னு வரும். நல்லா பாருங்க, இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கலாம், எத்தனை இருக்கலாம் இறுதி ஓட்டுல, 6. இறுதி ஓட்டுல 8 இருக்கலாம். எத்தனை இருக்குது, 5 தான் இருக்குது. சந்தோஷமா இருக்குமா, இல்லை. இப்போ பாஸ்பரஸும் என்ன நினைக்கும்டா, நானும் இந்த 3 பேர்ல மாதிரி யாராவது ஒருத்தர் மாதிரி என்ன செய்யணும், ஆகணும் அப்படின்னு விருப்பப்படும். இப்போ விருப்பப்பட்டா மட்டும் போதுமா, இப்போ நாங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணுண்டு கனவு கண்டுகிட்டு இருந்தா மட்டும் போதுமா, போதாது. அதுக்காக என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். அப்படிதானே, அதுக்காக கஷ்டப்படணும், எஃபர்ட் ஒன்று போடணும். அப்படி போட்டால் தான் நாங்கள் நினைச்ச இடத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம். அதை மாதிரி இங்கே இருக்கிற இந்த 3 பேர் தவிர்ந்த 17 மூலகங்களும் அந்த 3 பேர் மாதிரி ஆகணும்னு விருப்பப்படும். அதுக்காக முயற்சியும் செய்யும், எஃபர்ட்டும் போடும். சரிதானே, ரைட். அதை தான் பார்க்க போகிறோம். சரியா, உதாரணத்துக்கு நான் இந்த உதாரணங்கள்ல இருந்தே வரேன். லித்தியத்துக்கு ஒன்று குறவு தானே, லித்தியத்துக்கு ஒன்று குறவு தானே. இப்போ இந்த லித்தியத்துக்கு அந்த செலிபிரிட்டி மாதிரி ஆகணும்டா 2 பாதை இருக்கும். எத்தனை பாதை இருக்கும், 2. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை இறுதி ஓட்டில் இருக்கி தானே ஒன்று, அதை இழக்கிறது. இந்த பாருங்க, ஒரு இலத்திரனை இழந்துருச்சு அப்படின்னா அவருக்கு 2 மட்டும் தான் இருக்கும். சரிதானே, 2 மட்டும்தான் இருக்கும். 2 மட்டும் இருந்தா யார் மாதிரி, ஹீலியம் மாதிரி. யார் மாதிரி, ஹீலியம். ஹீலியத்துக்கு 2 தானே இருக்கும். அப்ப கெத்தானாலா லித்தியம் மாறிடும். வழங்குதா, ரைட். பாஸ்பரஸ் எடுப்போம். இறுதி ஓட்டில் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. இப்ப இவருக்கும், சரியா, இவருக்கும் நான் ஃபுல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாஸ்பரஸுக்கும் இறுதி ஓட்டில் 5 தானே இருக்குது. 2 பாதை இருக்கும் செலிபிரிட்டியா மாறுறதுக்கு. முதலாவது பாதை என்னண்டா, 5 இலத்திரனை இழக்கிறது. அப்படி இல்லைண்டா 3 யார்கிட்ட இருந்து சரி கடன் வாங்குறது. ஈஸியானது எது, 5 இழக்கிறது லேசா, 3 கடன் வாங்குறது லேசா. 3 கடன் வாங்குறது லேசு. அப்போ பாஸ்பரஸ் என்ன செய்யும்டா, இன்னொருத்தர்கிட்ட இருந்து 3 இலத்திரன்களை கடன் வாங்கும். கடன் வாங்கினா 2 8 8ஆக மாறும். இப்ப யார் மாதிரி ஆகும், ஆகன் மாதிரி ஆகும். சந்தோஷமா இருக்கும். விளங்குதா சொல்றது. இப்ப இந்த 2 உதாரணங்கள்ல இருந்து உங்களுக்கு விளங்கிருச்சு, இந்த 3 பேர் தவிர்ந்த மிச்ச 17 மூலகங்களும் செலிபிரிட்டி ஆகணும்னு என்ன செய்யும், விருப்பப்படும். அப்படித்தானே, விருப்பப்படும். அதுக்காக சும்மா இருந்தா சரியா, சும்மா இருக்கே, அது வேலை செய்யணும், கஷ்டப்படணும். அதுக்காக ஒரு சில மூலகங்கள் இலத்திரன் என்ன செய்யுது, இழக்குது. ஒரு சில மூலகங்கள் இலத்திரன் இன்னொருத்தர்ட்ட இருந்து கடன் வாங்குது. விளங்குதா. இன்னும் ஒரு சில மூலகங்கள் இலத்திரன் என்ன செய்யும், பங்கிடும். சரிதானே, ரைட். அப்ப சடத்துவ நிலையை அடைவதற்காக ஏனைய மூலகங்கள் இலத்திரன் என்ன செய்யும், ஏற்கும் அல்லது இழக்கும் அல்லது பங்கிடும். பங்கிடுறது புறவைக்கு பார்ப்போம். ஏற்கிற இழக்கிற கதை தான் இங்க பார்க்க போறோம். இதுவரைக்கும் விளங்கிச்சு தானே. சிம்பிளான கதை. இந்த 3 பேர் தான் செலிபிரிட்டின்டா. எங்களோட உலகத்துல அவ்வளோ பெரிய ஆக்கள்னு சொன்னா நாங்க விரும்புவோம், நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அப்படி தானே, அவங்கள தானே செலிபிரிட்டி அப்படின்னு சொல்றது. ரைட். இப்போ உதாரணத்துக்கு விராட் கோலி எல்லாம் எடுத்தா நான் நினைக்கிறேன் 100 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. வழங்குதான். அப்ப அவங்க ஒரு செலிபிரிட்டி. சரியா, ரைட். அதை மாதிரி நாங்க ஆகணும்னு நினைப்போமா இல்லையா, கட்டாயம் நினைப்போம். எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்போம் தானே. ரைட். நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா, போதாது. அதுக்காக என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். அப்படித்தானே, அதுக்காக என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். அது மாதிரி தான் இந்த 3 செலிபிரிட்டி இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி தானும் ஆகணும்னு 17 பேரும் நினைப்பாங்க. அதுக்காக ஒரு சில ஆட்கள் தன்னை இலத்திரனை இழப்பாங்க, தியாகம் செய்வாங்க. விளங்குதா. ஒரு சக்சஸ் ஒன்று அடையணும்டா, கட்டாயம் என்ன செய்யணும், தியாகம் செய்யணும். தூக்கத்தை தியாகம் செய்யணும், சாப்பாடை தியாகம் செய்யணும். அப்படி நிறைய இருக்குது. அத மாதிரி இந்த இலத்திரனை இழப்பாங்க, தியாகம் செய்வாங்க. ஒரு சில ஆட்கள் இலத்திரனை இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. வழங்குதா. இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கறது. அந்த மாதிரி. சரிதானே. இப்படி வாங்கினதுக்கு போறோம் அல்லது இழந்ததுக்கு போறோம் அவங்க அந்த செலிபிரிட்டி மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன செய்வாங்க,
போயிடுவாங்க. சரிதானே? ரைட். இப்போ யாரெல்லாம் இலத்திறனை தியாகம் செய்ய போகிறாங்க, இழக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். யாரெல்லாம் கடன் வாங்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இழக்கிறாக்கள் என்ன ஆகுவாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஏற்கிறாக்கள் என்ன ஆக போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே தானே? ரைட். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டன். சரியா? ரைட். அப்போ யாரெல்லாம் இலத்திறனை இழக்க போகிறாங்க, யாரெல்லாம் இலத்திறனை ஏற்க போகிறாங்க அப்படின்ற கதைகளுக்குள்ளே போவோம். சரி, இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியை. சரிதானே? ரைட். கவனிச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்ல ஒவ்வொன்றா வருவோம். சரியா? ஒவ்வொன்றா வருவோம். ஃபர்ஸ்ட்ல நான் ஐதரசனை கொஞ்சம் புறவைக்கு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஹீலியம், நியோன், ஆகன் இந்த 3 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, இலத்திறனை இழக்கவும் மாட்டாங்க, இலத்திறனை ஏற்கவும் மாட்டாங்க, பங்கிடவும் மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி செலிபிரிட்டி தான். பிறக்கிற நேரமே இப்படி ஆட்கள் செலிபிரிட்டி. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது, கஷ்டப்படணுன்ற தேவை இருக்காது. அவங்க ஆல்ரெடி சமூகத்தில் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த 17 பேருக்கு தான் பிரச்சனைனா, ரைட். 2 பேரை காணும். யாரை காணும்? பொட்டாசியம், கல்சியம் வந்துட்டாங்க. சரிதான்? ரைட். கவனிச்சுக்கோ. இப்போ யாரெல்லாம் இலத்திறனை இழக்க போகுது, யாரெல்லாம் ஏற்க போகுது அப்படின்ற கதைகளுக்கு வருவோம். சிம்பிளாக நான் ஃபர்ஸ்ட்ல ஷார்ட் நோட்டை சொல்லி தந்துட்டு அதுக்கு போகிறோம் யாரெல்லாம் இழக்க போகிறாங்க, ஏற்க போகிறாங்கன்ற கதைகளை பார்ப்போம். சரியா? ரைட். நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆவர்த்தன அட்டவணையில் கேட்டு வானாண்டு போயிருக்கேன் தான், செய்வழி இல்லை. ஆவர்த்தன அட்டவணையில் படி ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஸ்டெப்ஸ் ஏறி போகும் இல்லையா? படி ஒன்று இருக்குது. அந்த படி யாரு அப்படின்னு சொன்னால் இந்த போரோனும் சிலிக்கனும். யார் அந்த படி? போரோனும் சிலிக்கனும். இந்த ஏறி அதுக்கப்புறம் போரோனுக்கு மேலே ஏறி என்ன செய்யலாம்? நடந்து போகலாம். சரியா? ஆவர்த்தன அட்டவணையில் படி ஒன்று இருக்குது. இந்த படியில் போரோனும் சிலிக்கனும் இருப்பாங்க. இந்த படிக்கு இடது பக்கமா நான் சொன்னேன் இல்லையா, ஐதரசனை புறவைக்கு கதைக்கிறேன். ஸோ ஐதரசனை தூக்கிடுவோம். ரைட்டா? இது முதலாவது கூட்டம். அப்போ சரிதானே? முதலாவது கூட்டம். இங்கே ஐதரசன் வரும். சரிதான்? கவனிச்சுக்கோங்களேன். ரைட். இந்த படிக்கு இடது பக்கமா, இப்போ ஐதரசன் இல்லை, இடது பக்கமா இருக்கிறார்கள் எல்லாரும் யாரு அப்படின்றால் உலோகங்கள்னு சொல்லி தந்திருக்கிறேன். என்னன்னு சொல்லி தந்திருக்கிறேன்? உலோகம். அப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், கல்சியம், மேக்னீசியம், அலுமினியம், பெரலியம் இவங்கெல்லாம் யாரு? இவங்க எல்லாத்தையும் உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சிம்பிள் உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உலோகங்கள் தெரிந்தானே, மெட்டல் அப்படின்னு சொல்றது. இப்போ இரும்பு ஒரு உலோகம், அதே மாதிரி தங்கம் ஒரு உலோகம், சோடியம் ஒரு உலோகம், மேக்னீசியம் ஒரு உலோகம், அலுமினியம் ஒரு உலோகம். அலுமினியம் பாத்திரம் எல்லாம் பார்த்துருக்கீங்களே, உலோகம். தட்டினால் என்னன்னு சத்தம் வருமா? கணீர் அப்படின்னு சத்தம் வருமா? சரிதானே? ரைட். அப்போ இதெல்லாம் உலோகம் அப்படின்னு சொல்லுது. எப்படி? ஆவர்த்தன அட்டவணையில் படி ஒன்று இருக்குது. படியில போரனும் சிலிக்கனும் இருப்பாங்க. அவங்களுக்கு இடதுபுறமா இருக்கிறார்கள் ஐதரசன் தவிர இந்த எல்லாரையும் உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்து படிக்கு இந்த சைடுக்கு வரும். இந்த சைட்ல இப்ப 8வது கூட்டம் இல்லையே, 8வது கூட்டம் இல்லை. 8வது கூட்டத்தை நாங்க சடத்துவ வாயு, ஓரணு வாயு அல்லது விழுமிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். 8வது கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா கல்சியம், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைதரசன் இதெல்லாம் இவங்க உலோகம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் அல்லுலோகம் அப்படின்னு சொல்லுது. சிம்பிள். அல்லுலோகம் அப்படின்னு சொல்லுது. ஓகே தானே? இவங்கெல்லாம் யாரு? அல்லுலோகம். அந்த படி யாராயிருக்கும் அப்ப அப்படின்றால் கவனிச்சுக்கோங்க. இவங்க உலோகம், இவங்க அல்லுலோகம். அப்ப அந்த படி யாராயிருக்கும்? உலோகமும் இல்லை, அல்லுலோகமும் இல்லை, உலோக போலி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? உலோக போலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ரைட். இதுதான் ஷார்ட் நோட். கவனிச்சுக்கோங்களேன். உலோக போலி. இப்போ இதில் நான் இன்னும் ஒரு ஷார்ட் நோட் ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன். ரைட். தெரியாதாக்கள் தெரிஞ்சுக்கோங்க. உலோகத்தை நாங்கள் பாய்ஸாக நினச்சிக்கொள்ளும். ஏன்னா உலோகம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆக்கள். அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸில் யார் ஸ்ட்ராங்குன்னா பாய்ஸ் ஸ்ட்ராங். அப்படி தானே? ரைட். அப்போ இவங்களை சும்மா உதாரணத்துக்கு பாய்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? அல்லுலோகம் அப்படின்னு சொன்னால் இந்த பாஸ்பரஸ் எல்லாம் சல்ஃபர் எல்லாம் தொட்டாலே என்ன செய்யும்? தூளாகிற மாதிரியான மென்மையானதாக இருக்கும். சரியா? அப்படின்னு சொன்னால் மென்மையான ஆக்கள் யாரு? மென்மையான ஆக்கள் யாரு? அதாவது வீக்கான ஆக்கள் யாரு? ஸ்ட்ராங் குறைஞ்ச ஆக்கள். சரிதான்? யாரு? கேர்ள்ஸாக இருப்பாங்க. இவங்கள இப்படி நினச்சிக்கோங்களேன். அடுத்தது அழகான ஒரு பகுதி தான், ஷார்ட் நோட் தான். நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. சரியா? ரைட். உங்களுக்கு தெரியும் பாய்ஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இனப்பெருக்கம் பாடத்தில் படிச்சிருக்கிறோம். விந்தணுக்கள் என்ன செய்யும்? வெளியே வரும். அதாவது விந்தணுக்கள் வெளியே வரும். அப்படிதானே? அப்படித்தானே என்ன வச்சிருக்கிறோம். ரைட். இனப்பெருக்கம் பாடம் தான். நான் அவுட் ஆஃப் த சிலபஸ் எங்கேயும் போகல. ரைட். பாய்ஸ் அப்படின்னு சொன்ன ஆண்கள்ல இருந்து விந்தணுக்கள் வெளியே வரும். சரியா? அப்படின்னு சொன்னா விந்தணுக்கள் வெளியே இழக்கப்படும். அப்படித்தானே? ரைட். அப்போ உலோகங்கள் பாய்ஸ்
தானே இப்போ உலோகங்களை தானே பாய்ஸ்ன்னு சொல்றோம். பாய்ஸ்னா விந்தணுக்களை இழக்கிறாக்கள். அப்போ உலோகங்கள்னா இலத்திரனை இழக்கிறாக்கள். அப்போ இது அவ்வளவும் என்ன செய்ய போகுது? இலத்திரனை இழக்க போகுது. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். சரிதானே? ரைட். இப்போ கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இலத்திரனை இந்த விந்தணுக்களை வாங்கக்கூடியாக்கள். சரியா? இனப்பெருக்கம் பாடம் தானே, அவுட் ஆஃப் த சிலபஸ் இல்லை. கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னால் விந்தணுக்களை வாங்கக்கூடியாக்கள் அப்படின்டா அணுக்கள் இலத்திரன் என்ன செய்ய போகுது? வாங்க போகுது. அவ்வளோதான். விளங்குதா சொல்றது? அப்ப இந்த நைட்ரசன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், சல்ஃபர் எல்லாம் என்ன செய்ய போகுதுண்டா இலத்திரனை வாங்க போகுது. இந்த மேக்னீசியம், சோடியம், லித்தியம் எல்லாம் இலத்திரனை இழக்க போகுது. கடைசியா ஒரு தடவை சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. ஆவர்த்தன அட்டவணையில படி ஒன்று இருக்குது. அது போரனும் சிலிக்கனும். படிக்கு இடதுபுறமாக இருக்கிறாக்கள் எல்லாம் உலோகம்னு சொல்லுவோம். படிக்கு வலதுபுறமாக இருக்கிறாக்கள் எல்லாம் அல்லுலோகம்னு சொல்லுவோம். அந்த படியை உலோக போலிகள்னு சொல்லுவோம். உலோகம்டா உங்களுக்கு தெரியும், வலிமையானது, ஸ்ட்ராங் ஆனது. அப்போ யாருக்கு உதாரணமா சொல்லலாம்? பாய்ஸுக்கு உதாரணமா சொல்லலாம். ஓகே தானே? அல்லுலோகம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மென்மையான அக்கள். ரைட்டா? மென்மையான அக்கள்டா கேர்ள்ஸுக்கு உதாரணமா சொல்லலாம். இப்போ பாய்ஸ்ண்டா இப்படி விந்தணுக்களை ரைட் இழக்கக்கூடியவர்கள். இப்போ உங்களுக்கு இனப்பெருக்கம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஆண்கள்ல இருந்து என்ன வரும்? ரைட், ஆண்கள்ல இருந்து விந்தணுக்கள் வெளியே வரும். அந்த விந்தணுக்களை வாங்குறது தான் யாரா இருக்கும்? பெண்களா இருப்பாங்க. இப்போ இந்த விந்தணுக்களை வாங்கினோன்னா அந்த விந்தும் அந்த முட்டையும் கருக்கட்டல் அடைஞ்சுதான் நுகம் உருவாகும். சரியா? சந்ததிகள் இனப்பெருக்கம் நடக்கும். சரியா? சந்ததிகள் அதிகரிச்சுக்கிட்டு போகும். இதானே நடக்கிறது. இது வளமையா தெரிஞ்சது. ஸோ உலோகங்கள் பாய்ஸ் அப்படின்னு சொன்னால் அங்க என்ன வரப்போகுது? விந்தணுக்கள் வரப்போகுது. அதாவது விந்தணுக்கள் இழக்கப்பட போகுது. அப்படின்னா இந்த மூலகங்களை நாங்க உலோகங்களை நாங்க பாய்ஸுக்கு தானே ஒப்பிட்டோம். இப்ப இவங்க யாரை இழக்கலும்? இவங்க இலத்திரனை இழப்பாங்க. விளங்குதா சொல்றது? ரைட். அப்போ உலோகங்கள் எழுதி கொள்வீங்க, தேவையானதை எழுதி கொள்வீங்க. இலத்திரனை என்ன செய்யும்? இழக்கும். இலத்திரனை இழக்கும். சரியா? ரைட். அதே அல்லுலோகங்களுக்கு வருவோம். அல்லுலோகம்னா கேர்ள்ஸ் சொன்னா விந்தணுக்களை வாங்கக்கூடியாக்கள். ஸோ இவங்க இலத்திரனை வாங்கக்கூடியாக்கள். சரியா? ரைட். அப்ப அல்லுலோகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இலத்திரனை வாங்கும் அல்லது ஏற்கும். இலத்திரன் என்ன செய்யும்? ஏற்கும். இவ்வளவே தான். அப்போ உலோகங்கள் எல்லாம் இலத்திரனை இழக்க போகுது, அல்லுலோகங்கள் எல்லாம் இலத்திரனை ஏற்க போகுது. இதுல கார்பனை பெருசா கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா கார்பன் பங்கிடக்கூடிய. சரியா? கார்பன் எப்படி பங்கிட்டது? ஸோ கார்பனை மறந்துடும், மத்தாக்கள் எல்லாரும் வருவாங்க. சரிதானே? ரைட். அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க. உலோகங்கள் இலத்திரனை இழக்கும், அல்லுலோகங்கள் இலத்திரனை ஏற்கும். ஓகே, ரைட். கவனிச்சுக்கும். இப்ப இலத்திரனை இழக்கிறார்கள். இப்ப உலோகங்கள்ல உங்களுக்கு தெரியும், மேக்னீசியம் கேட்கிறேன்னா இலத்திரனை இழக்குமா ஏற்குமான்னு கேட்கிறேன். யோசிப்பீங்க. மேக்னீசியம்டா உலோகம்டா பாய்ஸ் மாதிரி. இலத்திரன் அதாவது விந்துக்களை இழப்பாங்க. அப்ப இலத்திரனை இழப்பாங்க. அவ்வளவுதான். அப்ப மேக்னீசியம் இலத்திரன் என்ன செய்ய போகுது? இழக்க போகுது. ஓகேயா? எப்படி இழக்குது அப்படின்றத பார்ப்போம். சரிதானே? மேக்னீசியத்தோட அணுவெண் எடுத்தீங்க அப்படின்னால், நான் இந்த இடத்துல எழுதுறேன். மேக்னீசியத்தோட அணுவெண் எடுத்தீங்க அப்படின்னால் 12ன்னு சொல்லுவோம். ஸோ 2,8,2 வரும். எப்படி வரும்? 2,8,2 வரும். மேக்னீசியத்தோட அணுவெண் எவ்வளோ? 2,8,2. இறுதி ஓட்டுல பாருங்க 2 வச்சுக்கிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்காது. நானும் அந்த செலிபிரிட்டி மாதிரி ஆகணும், நானும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்காக சும்மா ரூமுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தா சரியா? தூங்கிக்கிட்டு இருந்தா சக்சஸ் ஆக இயலாது. அது அணுக்களா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. சரி தானே? கஷ்டப்படணும், எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் தான் என்ன செய்யலாம்? ரைட். நாங்கள் நினைக்கிற ஒரு இடத்துக்கு போக இயலும். சரியா? இப்போ மேக்னீசியம் இப்போ கட்டில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட இறுதி ஓட்டில் 2 தானே இருக்குது. ஆனால் அந்த ஹீலியம், நியோன், ஆகன் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ இலத்திரனை வச்சுக்கிட்டு இருக்கிறானு. ஆனால் எனக்கிட்ட அப்படி ஒன்று இல்லை. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற நேரம் மேக்னீசியத்துக்கு 2 பாதை கிடைக்கும். எப்படி? 2 பாதை. ஒன்று என்னண்டா, மேக்னீசியம் யோசிக்கும், என்கிட்ட இருக்கிற 2 இழந்துருவோம். இழந்தா 2,8 மாறிடுவேன், செலிபிரிட்டி ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கும். 2வது யோசிக்கும், 2,8 இருக்குது, இது 8 ஆகணும்டா, இன்னும் 6 பேரை கடன் வாங்கினா சரி தானே? 6 இலத்திரனை கடன் வாங்கினா 2, 8 மாதிரி ஆகன் மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு யோசிக்கும். இப்போ அந்த மேக்னீசியத்துக்கு நீங்க ஒரு வழியை காட்டி கொடுக்க போறீங்க. 2 இழக்கிறது லேசா, 6 கடன் வாங்குறது லேசா? தனக்கிட்ட இருக்கிற 2 இழக்கிறது லேசு. ஸோ மேக்னீசியம் என்ன செய்யும் அப்படின்றால், தனக்கிட்ட இருக்கிற
அந்த இறுதி ஓட்டுல இருக்கிற 2 இலத்திரனை இழக்கும். விளங்குதா? இப்ப பாருங்க, மேக்னீசியம்ன்றது உலோகம், இலத்திரனை இழக்கும்னு சொன்னோம், உண்மையாயிருச்சு தானே? ரைட். மேக்னீசியம் இலத்திரனை இழக்கும். யாரா இருந்தாலும் தெளிவா நினைவு வச்சுக்கோங்க, இலத்திரனை இழந்தாலும் சரி, இலத்திரனை ஏற்றாலும் சரி, இப்ப இவங்கெல்லாம் அணுக்களா தானே இருக்கிறாங்க. இலத்திரனை இழந்துட்டா அணுவா இருக்க மாட்டாங்க, இலத்திரனை கடன் வாங்கிட்டா அணுவா இருக்க மாட்டாங்க. இழந்துட்டால் அயனா மாறிடுவாங்க, ஏற்றுட்டால் கடன் வாங்கினாலும் அயனா மாறிடுவாங்க. சரிதானே? கவனிச்சுக்கோங்க. இப்ப மேக்னீசியம் அணுவாக இருக்காது. அதாவது இப்ப நார்மலான ஆள் மாதிரி இருக்க மாட்டாரு, இழந்து செலிபிரிட்டி ஆயிட்டாரு, இப்ப கொஞ்சம் கெத்து வந்துடும், அப்படித்தானே? ஸோ இப்ப மேக்னீசியம் அணுவா இருக்காது, அயனாக மாறிடும். சரியா? கவனிச்சுக்கோங்க. யாரெல்லாம் இலத்திரனை இழக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நேரேற்றம் கிடைக்கும். பிளஸ், விளங்குதா? இலத்திரனை இழக்கிறார்களுக்கெல்லாம் என்ன ஏற்றம் கிடைக்கும்? நேரேற்றம் கிடைக்கும், பிளஸ் ஏற்றம் கிடைக்கும். சரிதானே? ரைட். அப்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. மேக்னீசியம் 2 இலத்திரனை இழந்துருச்சு. இப்ப மேக்னீசியம் அணுவாக இருக்காது, என்னவா மாறும்? அயனாக மாறும். ரைட்டா? கவனிச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன், எந்த ஒரு அணு இலத்திரனை இழந்தாலும் என்ன ஏற்றத்தை பெறும்? பிளஸ் ஏற்றம். இப்ப இது பிளஸ்ன்னு நினைவு வச்சு கொள்றதுக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்லி கொடுக்கறது, என்னன்றதை சும்மா கேட்டுக்கோங்க, தெரியாதவர்கள் கேட்டுக்கோங்க. ரைட்டா? தெரிஞ்சவர்கள் ஸ்கிப் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல. ரைட். இப்போ ஒருத்தர் இப்போ உங்களோட மனசு என்ன நினைக்கும்டா, ஒருத்தர் இலத்திரனை இழந்தா மைனஸ்ன்னு தானே நினைக்கும் மனசு. இப்போ அதை நான் மாற்ற போறேன். சரியா? ரைட். கவனிச்சுக்கோங்களேன். எப்பயும் சொல்ற உதாரணம் தான், உங்கள்கிட்ட கையில ஒரு 1000 ரூபா சொல்லி இருக்குது. சரியா? ரைட். 1000 ரூபா சொல்லி இருக்குது. இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது, பசியில இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே. இப்போ ரோட்ல போற நேரம் நிறைய பேரை காண்றீங்க தானே. இப்போ அந்த பிள்ளை பசியில இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். இப்போ உங்களோட மனசு நினைக்குது என்னன்னு சொல்லி, நான் ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுப்போமே, பாவம் தானே அப்படின்னு நினைக்குது. இப்போ நீங்க என்ன செய்றீங்க? கடைக்கு போயிட்டு ஒரு 200 ரூபா போதும். சரியா? 200 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி அந்த பிள்ளையை கொடுக்குறீங்க. இப்போ உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சு, 200 ரூபாய்க்கு வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்க. பேலன்ஸ் கையில் எவ்வளோ வரைக்கும்? 800 ரூபாய் இருக்கும். எவ்வளோ வரைக்கும்? 800 ரூபா. இப்போ நாங்கள் அதே வீட்டுக்கு வந்து ஐயோ 200 ரூபா போச்சு அப்படின்னு சொல்லி அழுவோமா? அழுவ மாட்டோம். எங்கள்கிட்ட இருந்து சல்லி போயிருச்சு தான், சல்லியை நாங்கள் இழந்துட்டோம். சரியா? இழந்துட்டோம் தான். இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு நன்மையா நினைச்சுக்கொள்வோம் தானே, ஒரு பிளஸ்ஸா நினைச்சுக்கொள்வோம் தானே. விளங்குதான் நான் சொல்றது? நாங்கள் சல்லியை இழந்துட்டோம் தான், 200 ரூபா போச்சு தான். பட் அது நினைச்சு அழுகுறது இல்லை, நாங்கள் அதை ஒரு ப்ளஸ்ஸாக நினைச்சுக்கொள்வோம். இது எனக்கு எங்கேயாவது லைஃப்ல உதவி செய்யும் அப்படின்னு நினைச்சுக்கொள்வோம். அப்படி இல்லைண்டா இது எனக்கு ஒரு நன்மையோட நினைச்சுக்கொள்வோம். விளங்குதா? எனக்கு வார பிரச்சனை இல்லாம போகும் அப்படின்னு நினைச்சுக்கொள்வோம். அப்ப அது எங்களுக்கு வந்து சல்லி இழந்துட்டோம் தான், ஆனா எங்களுக்கு அது என்னது? பிளஸ். அத மாதிரி தான் அணுக்களுக்கும். விளங்குதா சொல்றது? அத மாதிரி தான் அணுக்களுக்கும். இலத்திரனை இழந்துருச்சுண்டா பிளஸ் ஏற்றம், அதை பிளஸ்ஸா நினைச்சுக்கொள்ளும். சரிதானே? ரைட். அப்ப இலத்திரனை இழந்தா என்ன ஏற்றம் கிடைக்கும்? நேரேற்றம் கிடைக்கும், பிளஸ் ஏற்றம் கிடைக்கும். சரியா? இப்ப மேக்னீசியம் இலத்திரனை இழந்தாரு, அப்ப என்ன ஏற்றம் கிடைக்கும்? இந்த மேக்னீசியம் இலத்திரனை இழந்தாரு, நேரேற்றம் கிடைக்கும். எத்தனை இடம் இழந்தாரு? எத்தனை இலத்திரனை இழந்தாரு? 2. ஸோ 2 பிளஸ். விளங்குதா சொல்றது? எத்தனை இழந்தாரு? 2. ஸோ 2 பிளஸ். சரிதானே? இப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் அயன் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் ஏற்றமுடைய அயன்களுக்கு நாங்க தனித்துவமான பேர் சொல்லுவோம் கற்றயன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கற்றயன். ஓகேயா? அப்ப இவங்க எல்லாம் யார் இருப்பாங்க? கற்றயனா இருப்பாங்க. இப்ப சோடியத்தை எடுப்போம். உதாரணத்துக்கு சோடியத்தை எடுப்போம். நான் இந்த இடத்துல எழுதுறேன். சோடியம் அணுவெண் வந்து 11. அப்ப 2, 8, 1 வரும். இறுதி ஓட்டுல எத்தனை? 1. சந்தோஷமா இருக்குமா? அழுந்துகிட்டு இருக்கும். மேக்னீசியம் அழுத மாதிரி அழுந்துகிட்டு இருக்கும். இப்ப மேக்னீசியத்துக்கு 2 பாதை இருந்த மாதிரி சோடியத்துக்கும் 2 பாதை. 1 நான் செலிபிரிட்டி ஆனோம்டா, இந்த இறுதி ஓட்டுல இருக்கிற 1 இழந்துருவோம். 1 இழந்தோண்டா 2, 8 செலிபிரிட்டி ஆகிடலாம், சந்தோஷம். அப்படி இல்லைண்டா 7 பேரை கடன் வாங்குவோம். 7 இலத்திரனை கடன் வாங்குவோம். நீங்களே சொல்லுங்களேன், 7 பேரை கடன் வாங்குறது லேசா, ஒருத்தரை இழக்கிறது லேசா? ஒருத்தரை இழக்கிறது லேசு. சோடியம் ஒருத்தரை இழக்கும். நான் சொல்லி தந்தேன். இழந்தால் என்ன ஏற்றம்? இழந்தால் ரோட்ல போறீங்க, அந்த கதை நினைவு வச்சுக்கொள்ளணும். இழந்தால் என்ன ஏற்றம்? நேரேற்றம். இப்ப சோடியம் இலத்திரனை இழந்துருச்சுண்டா அயனா இருக்குமா? இல்ல. என்னவா மாறும்? அணுவா இருக்குமா? நான் மாத்தி சொல்லிட்டேன்னா, அணுவா இருக்குமா? இல்ல. இழந்துருச்சுன்னா அணுவா இருக்காது, அயனாக மாறும். ரைட்டா? கவனிச்சுக்கோங்க. இழந்துட்டாரு, அப்ப கற்றயனா மாற போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். இழந்த என்ன ஏற்றம்? நேரேற்றம். எத்தனை இலத்திரனை இழந்தாரு? 1. ஸோ பிளஸ், ஒரு பிளஸ் போட்டீங்கன்னா போதும். சரியா? ஒரு பிளஸ் போட்டீங்கன்னா
போதும். இந்த இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அயன்னு சொல்லுவோம். இந்த பிளஸ் ஏற்றமுடைய நேரேற்றமுடைய அயனுக்கு நாங்கள் சொல்ற தனித்துவமான பெயர் கற்றயன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றது? கற்றயன். விளங்குதா? இப்படி எல்லா உதாரணங்களையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? பார்க்க இயலும். எல்லா உதாரணங்களையும் பார்க்க இயலும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வேணும்டா அலுமினியத்தை எடுக்கிறேன். அலுமினியம் சரியா? அலுமினியத்தோட அணுவன் எண்ணி பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். அலுமினியத்தோட அணுவன் 13 இருக்கும். எனக்கு எழுதுறதுக்கு இடம் இல்லை, இதை நான் அழிக்கிறேன் சரியா? ரைட். அலுமினியம் 13 2 8 3 வரும். அது தெரியும் தானே? 2 8 3 வரும். இங்கே எழுதவா? 2 8 3 வரும் சரியா? ரைட். பாருங்க இறுதி ஓட்டில் எத்தனைன்னு பாருங்க, யோசிக்கணும். இப்படி பார்த்து யோசிக்கணும். அட்டே இறுதி ஓட்டில் 3 தானே இருக்குது. அப்போ சந்தோஷமா இருக்குமா அலுமினியம்? இல்லையே. இறுதி ஓட்டில் 8 இருந்தால் தான் சந்தோஷம். இப்போ அலுமினியம் யோசிக்கும் 8 ஆகிறதுக்கு என்ன செய்வோம்? 2 பாதை கிடைக்கும். ஒன்று என்னது? இறுதி ஓட்டில் இருக்கிற இந்த 3 இழக்கிறது. அப்படி இல்லைண்டா 5 பேரை கடன் வாங்குறது. 5 பேரை கடன் வாங்கினோண்டா 8 மாறிடும் தானே? அதுக்கு பிறகு சந்தோஷம் தானே? ரைட். அப்போ யோசிக்கும் என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கும். யோசிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்களே சொல்லுங்களேன் ஒரு முடிவு. 5 கடன் வாங்குறது ஈஸியா, 3 இழக்கிறது ஈஸியா? 3 இழக்கிறது ஈஸி. அலுமினியம் 3 இழக்கும். இழந்தா அணுவா இருக்குமா? இந்த மாதிரி என்ன செய்யும்? அயனாக மாறும். கவனிச்சுக்கோங்க, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ அலுமினியம் என்னவா மாறப்போகுது அப்படின்னு சொன்னால், அலுமினியம் என்னவா மாறப்போகுதுன்னா அயனாக மாறப்போகுது சரியா? இலத்திரனை இழந்துச்சு. இழந்தா என்ன ஏற்றம்? நேரேற்றம். இந்த ப்ளஸ் போடுவீங்க. ஓகே, ப்ளஸ் போடுவீங்க. ரைட். எத்தனை இலத்திரன் இழந்திருக்குது? 3. அப்போ எத்தனை ப்ளஸ் வரும்? 3 ப்ளஸ் வரும். இவ்வளோதான். இவ்வளோதான் உங்களோட சிலபஸ். சரிதானே? இவ்வளோதான் என்னது உங்களோட சிலபஸ். விளங்கிச்சா? இந்த அப்போ சோடியம் 1 ப்ளஸ், மேக்னீசியம் 2 ப்ளஸ், அலுமினியம் 3 ப்ளஸ் சரியா? அப்போ உலோகங்கள்டால் ரைட் பாய்ஸ் மாதிரி அவங்க எப்படி விந்தணுக்களை இழப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க தன்னை இலத்திரனை இழப்பாங்க. இழந்தால் என்ன ஏற்றம் கிடைக்கும்? ப்ளஸ் ஏற்றம் கிடைக்கும். எத்தனை இழக்கிறாங்களோ அத்தனை ப்ளஸ்ஸை போட்டு எழுதி முடிச்சிருவீங்க. இப்படி நீங்கள் என்ன செய்யுங்கண்டா பொட்டாசியத்துக்கு எழுதுங்க, கல்சியத்துக்கு எழுதுங்க, லித்தியத்துக்கு எழுதுங்க, பெர்லியத்துக்கு எழுதுங்க. இந்த கொஞ்சம் பேருக்கு எழுதி பார்த்தீங்கன்னா சரி சரியா? இங்கே 7 பேர் இருக்காங்க. 2 4 6 7 பேர் இருக்காங்க. 7 பேருடையும் இலத்திரன் நிலையமைப்பு எழுதி இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன் இருக்குன்னு பாருங்க. சந்தோஷமா இருக்குமா கவலையா இருக்குமான்னு பாருங்க. 2 பாதை கிடைக்கும் எல்லாத்துக்கும். ஒன்று இழக்கிறது, மற்றது கடன் வாங்குறது. உலோகங்களை பொறுத்த வரைக்கும் இலக்கம் தானே. ஸோ எத்தனை இலக்கம்னு பார்த்து அந்த ப்ளஸ் கணக்கில் போட்டு எழுதி விட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் கற்றயன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ கற்றயன்கள் உருவாக்குறதுக்கு தெரியும். எதுலேயும் ஷார்ட் நோட் ஒன்றைக்கு சொல்லித்தரேன். ஓகே தானே?